காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். மருத்துவ மேற்படிப்பிற்கான மாணவர் சேர்க்கையில் இந்திய மருத்துவ கவுன்சிலின் விதிகளையே பின்பற்ற வேண்டும், தமிழ்நாட்டு விதிகள் பொருந்தாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. 18 நாட்களாக போராடி வந்த மருத்துவ மாணவர்களுக்கும் அரசு மருத்துவர்களுக்கும் இது பின்னடைவையே ஏற்படுத்தியுள்ளது. தமிழக முதல்வர் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இது போன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் கிராமப்புற மருத்துவ சேவை பாதிக்கப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார். நாளை நடைபெற இருக்கக்கூடிய நீட் தேர்விலிருந்தும் தமிழகத்திற்கு விலக்கு வேண்டி குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட மசோதா அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் ஜனாதிபதி அலுவலகத்துக்கு அந்த மசோதா கிடைக்கப்பெறவே இல்லை என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து மருத்துவ மாணவர் சேர்க்கையில், மருத்துவ மாணவர் விவகாரங்களில் மத்திய அரசு மாநில அரசுக்கான உரிமைகளை பறித்து கொண்டிருக்கிறதா, மாநில அரசுக்கான உரிமைகளை தலையிடுகிறதா என்ற கேள்வி நம் முன் இருக்கிறது. அல்லது மாநில அரசு போதிய அழுத்தம் கொடுக்காமல் மாநில உரிமைகளை பெற தவறி இருக்கிறதா என்ற விமர்சனமும் வைக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இது போன்று எழும் பிரச்சனைகளில் மத்திய மாநில அரசுகளினுடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது? இன்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பின் காரணமாக கிராமப்புற மருத்துவ சேவை பாதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இது சரியா? அப்படி என்றால் யாருக்கான இழப்பு இந்த உத்தரவின் காரணமாக ஏற்பட்டிருக்கிறது? தமிழ்நாட்டை கை கழுவி விட்டது யார் என்ற கேள்வி நம் முன் நிற்கிறது. இது குறித்தெல்லாம் இன்று நாம் விவாதிப்பதற்காக நம்முடைய அரங்கில் பாஜகவை சேர்ந்த திரு நரேந்திரன் அவர்கள், சமூக சமத்துவத்திற்கான மருத்துவ சங்கத்தை சேர்ந்த டாக்டர் ரவீந்திரன் அவர்கள் மற்றும் மருத்துவர் எழிலன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். திரு ரவீந்திரன் அவர்கள், இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ரவீந்திரநாத் அவர்கள் மன்னிக்கவும், சென்னை உயர்நீதிமன்றம் இன்னைக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. எம்சியினுடைய விதிகளை தான் வந்து பின்பற்ற வேண்டும் அப்படின்னு. இது கிராமப்புற மருத்துவ சேவையை பாதிக்கும், இப்படி ஒரு தீர்ப்பு வந்தால் கிராமப்புற மருத்துவ சேவையை பாதிக்கும் அப்படின்னு தொடர்ந்து போராட்டத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்களும் மருத்துவ மாணவர்களும் குரல் எழுப்பி வரீங்க. எதன் காரணமாக இது கிராமப்புற மருத்துவ சேவையை பாதிக்கும் அப்படின்னு சொல்றீங்க? நிச்சயமாக கிராமப்புற மருத்துவ சேவை பாதிக்கும். அதோடு மட்டுமல்லாமல் அரசு பொது மருத்துவ சேவை தரத்தையும் பாதிக்கும். இது வந்து தனியார் மயமாக்களுக்கு மறைமுக உதவிகரமாக இருக்கும், கார்பரேட் மயமாக்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ என்னன்னாக்க தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் டாக்டர் போய் பணியாற்றுகிறார்கள் சொன்னால் அவர்களுக்கு வந்து ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக முதுநிலை மருத்துவக் கல்வியில் இடஒதுக்கீடு இருக்கிறது. தமிழ்நாட்டில் 50 விழுக்காடு முதுநிலை மருத்துவக் கல்வியில் 50 விழுக்காடு ஆல் இண்டியா கோட்டா போயிருது. மீதி 50 விழுக்காட்டில் தமிழ்நாட்டுக்கு அது வந்து சொந்தமாகிறது. அந்த 50 விழுக்காட்டில் 50 விழுக்காடு ஒட்டுமொத்த இடங்களில் 25% வந்து கவர்மெண்ட் டாக்டர்ஸும் கோட்டா வந்து ஏறத்தாழ 28 ஆண்டுகளாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இதன் காரணமாக கிராமப்புறங்களில் போய் பணியாற்றுகின்ற மருத்துவர்களுக்கு மறைமுகமாக அவருடைய உழைப்புக்கு ஒரு மரியாதை கிடைக்கிறது, சேவைக்கு ஒரு மரியாதை கிடைக்கிறது. அதே போல் மேலே படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அவருடைய மேலே படித்து ஒரு பெரிய டாக்டர் ஆகணும், ஒரு பெரிய கார்டியாலஜிஸ்ட் ஆகணும், நியூராலஜிஸ்ட் ஆகணும் என்ற கனவு வந்து மெய்ப்படுகிறது. அதன் காரணமாக வந்து கிராமப்புற மருத்துவமனைகள் வந்து மருத்துவர்கள் என்னென்ன போஸ்ட் சேங்ஷன் ஆகிருக்கோ அது எல்லாத்திலும் வந்து மருத்துவர்கள் வந்து காலி பணியில்லாமல் பணியாற்றக்கூடிய சூழல் நிலவுகிறது. அப்போ இன்றைக்கு வந்து கிராமப்புறத்தில் பணியாற்றக்கூடிய இல்லை அரசு மருத்துவர்களுக்கு உள்ள அந்த இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டால் இவற்றில் சில பாதிப்புகள் ஏற்படலாம். முழுமையாக பாதிப்பு ஏற்படும் சொல்ல முடியாது, சில பாதிப்புகள் ஏற்படலாம். அப்போ அந்த அடிப்படையில் வந்து கிராமப்புறத்தில் உள்ள மருத்துவமனைகளை மேலும் தரம் மேம்படுத்த வேண்டும், அந்த மருத்துவர்கள் போதிய மருத்துவர்கள் வந்து இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வழங்கப்பட்ட அந்த இடஒதுக்கீடு தொடர வேண்டும். அவ்வாறு தொடர்ந்தால்தான் படித்து முடித்த பிறகும் அவர்கள் வந்து அரசு மருத்துவமனையிலேயே ஓய்வு வருகின்ற வரை சேவை செய்வதன் காரணமாக அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடிய ஏழை எளிய நோயாளிகளுக்கு MD MS படிப்பெல்லாம் படித்த டாக்டருடைய சேவை கிடைக்கும். இல்லை என்று சொன்னால் அவங்க வந்து கார்ப்பரேட் மருத்துவமனை நோக்கி போகணும், லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணணும். அப்போ வந்து நம்முடைய பொது சுகாதாரத்துறை காப்பது தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த கடமை. அப்போ வந்து அதை புரிந்துகொண்டு நம்ம செயலாற்ற வேண்டியிருக்கு. அந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கு மருத்துவ மாணவர்களும் மருத்துவர்களும் தங்களுக்கான கோரிக்கையாக போராடுவதாக இருந்தாலும் கூட அது வந்து ஒட்டுமொத்த சமூகத்திற்கான போராட்டம், பொது சுகாதாரத்துறை வலுப்படுத்துகிற போராட்டங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் எங்கள் சங்கமும் அந்த போராட்டங்களில் இணைந்து நம்முடைய பொது சுகாதாரத்துறை பாதுகாக்க, கிராமப்புற மருத்துவமனையை பாதுகாக்க, அவருடைய சேவையை பாதுகாக்க நாங்கள் வந்து போராடி கொண்டிருக்கிறோம். திரு நரேந்திரன் அவர்கள் விளக்கமாக குறிப்பிட்டிருந்தார். அவர் இது கிராமப்புற மருத்துவ சேவையை பாதிக்கும் அப்படின்ற இந்த கருத்து வந்து தொடர்ந்து போராட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களும் சரி மருத்துவர்களும் தொடர்ந்து இந்த பார்வையை வந்து முன்வைத்து வருகிறார்கள். ஸோ அப்படி ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சிஸ்டத்தையே முழுவதுமாக தகர்க்கக்கூடியதாக இந்த உத்தரவு இருக்கும் அப்படின்றது அவர்களுடைய பார்வை. உங்களுடைய பார்வை எப்படி? டாக்டர் ரவீந்திரநாத் பார்வை அப்படித்தான் இருக்க முடியும். ஏனென்றால் கருப்பு கண்ணாடி அணிந்து கொண்டு வெளிச்சமாக இருக்க வேண்டியது தெரியாது.
அவர் இருக்கிற கட்சி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, சிபிஐயில் அவர் இருக்கு. இல்லை நான் சொல்லி முடிச்சிருங்க, அதுதான் வரப்போகுதுங்க. அவர் இருக்கிற சிபிஐ பார்ட்டியில் சேர்ந்தவர், அதில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர் டாக்டர் இருக்காரு. நான் பிஜேபியோட மெம்பர், நான் பிஜேபியோட மெம்பர், பிஜேபி பொறுப்புல இருக்கு. ஸ்டாண்ட் மட்டும் கிடையாது, அவர் வாயில வேற எதுவும் வராது. சிபிஐ ஸ்டாண்ட்ல அவர் டாக்டர் ஸ்டாண்ட்ல அவர் பேசுறாரு. அவர் முழுக்க முழுக்க கார்ப்பரேட் கம்பெனி, தனியார் மயமாக்கல், இது யாரோட வார்த்தை? இல்ல ஒரு நிமிடம், இது வந்து போராடக்கூடிய மாணவர்களும் அரசு மருத்துவர்களும். நான் மாணவர்களும் பேசல, டாக்டர் ரவீந்திரநாத் சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு தான் பதில் சொல்ல. நீங்க என்ன இன்டர்வென்ட் பண்ணீங்கன்னா நான் சொல்லி முடிக்கிறேன். தெளிவுபடுத்துறேன், நான் தெளிவா இருக்கேங்க, நான் தெளிவா இருக்கேன். போராடக்கூடிய மருத்துவ மாணவர்களும் அரசு மருத்துவர்களும் கூட இது போன்ற குற்றச்சாட்டுகளை வைத்து வருகிறார்கள். அதுக்கு சேர்த்து பதில் சொல்லுங்க. இது சிபிஐனுடைய ஸ்டாண்ட் கிடையாது, தெளிவுபடுத்து. இல்ல நான் சொல்லுறேன், இந்த உண்மையிலே அவருக்கு ஏழை மக்கள் மீது, எளிய மக்கள் மீது, கிராமப்புற மக்கள் மீது அவருக்கு ஆர்வமோ நம்பிக்கையோ ஆசையோ பாசமோ இருந்திருந்தால் இந்த போராட்டத்தை ஊக்கப்படுத்தியிருக்க கூடாது. போராட்டத்தை வேறு இடத்தில் எடுத்து சென்றிருக்கலாம். அரசாங்க மருத்துவர் நான் சிகிச்சை அளிக்க மாட்டேன், இல்லை என்றால் மறுப்பேன், அறுவை சிகிச்சை நடத்த மாட்டேன் என்று நான் அத்தனை பேரும் குற்றச்சாட்டு சொல்ல. ரவீந்திரநாத் இருக்கின்ற அந்த அமைப்பு ஒரு கட்சி சார்ந்த அமைப்பு, அதன் போர்வையில அவர்கள் நீங்க பேசுற உத்தரவு கிராமப்புற மருத்துவ சேவையை பாதிக்காது. எப்படி பாதிக்காது? நான் சொல்றேங்க, கிராமப்புறம் என்பது என்ன? கிராமப்புற மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை எந்த இடத்திலும் ரத்து செய்யப்பட்டது என்ற வார்த்தையே கிடையாது. புதிதாக கொண்டு கற்பித்துக் கொண்டு அதை அடையாளப்படுத்திக் கொண்டு மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு சொல்ல அவங்க சொல்றது அரசு டாக்டர்கள் தான் சொல்றாங்க. மாநில அரசாங்கம் எது கிராமப்புறம் என்பதை தீர்மானித்துக் கொள்ளலாம் என்று தெளிவாக சொல்லப்பட்ட பிறகு மாநில அரசாங்கம் ஒரு சில இடங்களை இதெல்லாம் நீக்கி இருக்கலாம், ஒரு சில சேர்த்திருக்கலாம். மாநில அரசாங்கம் சப்ஜெக்ட் அது. ஆனால் இது உடனே தனியார் மயமாக்கல், கார்ப்பரேட் என்ற வார்த்தை தான் அதுதான் கவலையாக இருக்கிறது. ஆகவே இந்த கார்ப்பரேட் இருங்க ஐயா, நீங்க பேசுறப்ப இன்டரப்ட் பண்ணல. இதுல அப்படி ஒருவேளை உங்களுக்கு உண்மையில மக்கள் மீது, ஏழை மக்கள் மீது ஆர்வம் இருந்தால் சிகிச்சை அளித்து விட்டு சிகிச்சைக்கு பின்பு நீங்கள் போராட்டம் நடத்திருக்கலாம். பதில் சொல்லல நீங்க. இந்த உத்தரவு கிராமப்புற மருத்துவ சேவையை எப்படி பாதிக்காது அப்படின்னு நீங்க விளக்கு. ஏன் இடத்துல கிராமப்புறத்தில் பணியாற்றுகின்ற டாக்டர்களுக்கு அந்த ஒதுக்கீடு இல்லை என்று எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை. அந்த தரம் அது யார் எது கிராமப்புறம் என்பதை தீர்மானிக்கின்ற உரிமை மாநில அரசாங்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? கொடுத்திருக்கிறோமே. இல்லைன்னு சொல்லுங்க. ரவீந்திரநாத் சொல்லுங்க, டாக்டர் எழிலன் சொல்லுங்க. ஓகே, இது வந்து இது ஏன் இந்த கன்ஃபியூஷன் வந்ததுன்னா, முக்காசி ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும் போது சுகாதாரமும் கல்வியும் மாநில பட்டியலில் இருந்த விஷயங்களா இருந்தது. பிறகு 1977 இந்திரா காந்தி எமர்ஜென்சி வந்தப்போ அது பொதுப்பட்டியல் கூட்ட போனதுனால தான் இந்த கன்ஃபியூஷன். 1969 கோத்தாரி கமிஷன் வந்து யுனெஸ்கோ எக்ஸ்பர்ட்ஸோட சேர்ந்து பல ஆய்வுகள் நடத்தி அவர் என்ன சொல்றாருன்னா, கல்வியும் சுகாதாரம் தயவுசெய்து மாநில பட்டியலே வைங்க, நீங்க இது ரெண்டுத்தையும் பொது பட்டியல் போனீங்கன்னா இந்த மாதிரி கன்ஃபியூஷன் தான் வரும்னு சொன்னார். ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மருத்துவ தேவையும் கல்வி முறை வெவ்வேறையா இருக்கு. நீங்க வந்து எல்லா அதிகார குவிப்பு போல எல்லா மத்திய அரசுக்கு நீங்க கூட்டு போயிட்டு அதுல வந்து எல்லா விஷயத்தையும் ஒரு மூக்கு நுழைக்கிற வேலை ஏற்பட்டனால இந்த பிரச்சனையே. ஸோ அலகாபாத் ஹைகோர்ட்ல போஸ்ட் கிராஜுவேட் ரெகுலேஷன் ஆக்ட் 2000 அலகாபாத் ஹைகோர்ட்ல அது அப்பீல் ஆகி சுப்ரீம் கோர்ட்டும் அதுவும் அப்பீல் பண்ணி அந்த ஆக்ட் அப்படியே நிலுவையில் இருந்துட்டு இருந்தது. இது வரைக்கும் யாருமே கோர்ட்டுக்கு போல. இன்னமும் வெஸ்ட் பெங்கால்ல 40% கவர்மெண்ட் டாக்டர்ஸ், அரசாங்க டாக்டர்ஸ். அரசாங்க டாக்டர்ஸ்னா நீங்க ரூரல் அர்பன் டிவைட் பண்ணாதீங்க. இங்க இருக்கிற அரசாங்க டாக்டர்ஸ், சென்னை கார்பரேஷன்ல ஒர்க் பண்ற டாக்டர்ஸும் யாருக்கு ட்ரீட் பண்றாங்கன்னா அர்பன் இலைட்டுக்கு ட்ரீட் பண்றது இல்ல, ஏழை எளிய மக்களுக்கு தான் இன்னும் அங்க ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தயவுசெய்து இது ரூரல் அர்பன் டிவைட் காட்டாதீங்க. அர்பன்ல இருக்கிற புவருக்கு அரசாங்க மருத்துவக் கல்லூரி தான் போகுது. இப்ப சென்னை கல்லூரியிலயோ இல்ல ஸ்டான்லி மருத்துவமனையிலயோ இல்ல கீழ்பாக் மருத்துவமனையிலோ அங்க யார் போறா நோய்க்கு தீர்வுக்குனா ஏழை எளிய மக்கள் தான் போறாங்க. ஏதோ அர்பன்னா பணக்காரங்கள் மாதிரி ஒரு காட்டுற ஒரு பார்வையை தயவுசெய்து நிறுத்துங்க. அர்பன்ல அர்பன் புவர் இருக்காங்க, அங்க அரசாங்க வேலை வாய்ப்பு நடந்துட்டு தான் இருக்கு. அப்ப ஆந்திர பிரதேசத்துல 30% கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் 1968 இருந்து அரசாங்க மருத்துவர்கள் 80% இந்த போஸ்ட் கிராஜுவேட் சீட்ஸ்ல இடஒதுக்கீடு கொடுத்திருந்தாங்க. காலம் மாறி 60 ஆகி இப்ப 50 ஆகி இப்ப 50ம் கேள்விக்குறையா இருக்குது. ஏன்னா அந்த 2000 போட்ட பிஜி ரெகுலேஷன் ஆக்ட் இந்த எம்சிஐ நோட்டிபிகேஷன் படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த அரசாங்க சலுகைகள் அந்த 50% சலுகைகள் வந்து எடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னா, ரிமோட் அண்ட் ஹில்லி ஏரியாஸ்க்கு அவங்க வாங்குற மார்க்கில் 10% 10% 10% 30% வந்து கொடுக்க சொல்றாங்க. இப்போ ரிமோட் அண்ட் ஹில்லி ஏரியாஸை நிர்ணயம் பண்ணது மாநில அரசுக்கு கொடுத்துட்டா கூட இப்போ மாநில அரசு பின்பற்ற சிஸ்டத்தை இதை வந்து காலி பண்ணிடுச்சு. இப்போ இந்த பின்பற்ற சிஸ்டத்தினால இங்க என்னென்ன சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, இங்க இருக்கிற மருத்துவ குறியீடுகள் பத்தி அமர்த்தியா சென் நோபல் பிரைஸ் வின்னர் அவர் சொல்லியிருக்காரு. இங்க இருக்கிற குழந்தை இறப்பு சதவீதம், தாய் இறப்பு சதவீதம், தடுப்பு ஊசி, பிறகு நவீன சிகிச்சை முறைகள்,
அரசாங்கத்துல தமிழ்நாட்டுல உயர்ந்த நிலையில அதுவும் ஐரோப்பிய மாநிலங்களுக்கு சமமா இருக்கு. மற்ற மாநிலங்கள் இருக்கிற வட இந்தியாவில் இருக்க மற்ற மாநிலங்கள் உள்ள சுகாதார நிலைமை வந்து மிக மோசமா இருக்கு. இது நீதி ஆயோக் தற்போதைய இருக்க பிஜேபி அரசாங்கம் 2013 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா, நான் 3 முறை பிஜேபி ஜெயிச்ச ஸ்டேட்ஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீதி ஆயோக் 2013 ரிலீஸ் பண்ணது. சத்தீஸ்கர், குஜராத், மத்திய பிரதேஷ். தாய் இறப்பு சதவீதம் சத்தீஸ்கர்ல 259,000 பிறப்புக்கு, குஜராத்தில் 112, மத்திய பிரதேஷ் 247, ஆனா தமிழ்நாடு 71. நீதி ஆயோக் பிஜேபி அரசாங்கம் 2013. குழந்தை இறப்பு சதவீதம் சத்தீஸ்கர் 58, குஜராத் 48, மத்திய பிரதேஷ் 54, தமிழ்நாடு 21. தடுப்பூசி போற எண்ணிக்கை வந்து தமிழ்நாடு 86%, சத்தீஸ்கர் 54, குஜராத் 52, மத்திய பிரதேஷ் 46. நீங்க தயவு செய்து எங்க மாடலை காப்பி பண்ணி மற்ற ஸ்டேட்ல ஃபாலோ பண்ணுங்க, ஊக்குவைங்க. அரசாங்கத்துல பணியாற்ற மருத்துவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து, இதனாலதான் இந்த சிஸ்டம் வந்து சக்சஸா இருக்குன்னு நான் சொல்லல, எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. நம்முடைய விவாதத்துல அரசியல் விமர்சகர் சுமன் சி ராமன் அவர்களும் இணைந்திருக்கிறார். திரு சுமன் அவர்கள், நீங்கள் கேட்டிருப்பீர்கள் இந்த விவாதத்தை. மாநில அரசு தமிழ்நாட்டில் தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம் வந்து நம்மளுடைய சுகாதாரத்துறையில நம்ம முன்னேறி இருப்பதற்கான முக்கியமான காரணமாக இந்த ஏற்பாடு இருக்கிறது. ஆனால் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய புதிய விதிமுறைகளும் சரி, அதனை உயர்த்தி பிடித்திருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவும் சரி, அதனை தகத்தெறியக்கூடியதாக இருக்கிறது. மேலும் மாநில அரசினுடைய உரிமைகளில் மத்திய அரசு தலையிடுவதாகவும் இருக்கிறது அப்படின்னு முன்வைக்கிறாங்க. உங்களுடைய கருத்துக்கள்? இல்லை, அதாவது முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து அரசு ஊழியர்கள், அரசு மருத்துவர்கள் மற்றும் தான் வந்து நம்ம பேசுகிறோமே தவிர, இது வந்து கிராமப்புற மாணவர்கள் பாதிக்கப்படுவார்களோ இல்லை பிற்படுத்தப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுவார்களோ அந்த மாதிரி பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. இது வந்து கவர்மெண்ட் டாக்டர்ஸ் வர்சஸ் நான் கவர்மெண்ட் டாக்டர்ஸ்னு எடுத்துக்கலாமே தவிர வேறு எந்த விதமான ஒரு பிரிவும் இல்லை. ரெண்டாவது வந்து மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, அரசு கையில் தான் எது. இப்போ ரிமோட் ஏரியாஸ், ஹில்லி ஏரியாஸுக்கு கிட்டத்தட்ட 30% வரைக்கும் மார்க்கு நீட் தேர்வில் வாங்குற மார்க்குக்கு கூடுதலாக கொடுக்கலாம் அப்படின்னு அந்த கைட்லைன்ஸ் இருக்கு. ஸோ ஆக்சுவலாக அரசு வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 67 PHCO 70 பிரைமரி ஹெல்த் சென்டரோ ஆரம்ப சுகாதார நிலையங்களை அவங்க ரிமோட் ஏரியாஸோ ஹில்லி ஏரியாஸ்ன்னு ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த 60-70ங்கிற எண்ணிக்கையை ஒரு 400-500 ஆக்கிட்டீங்கன்னா அப்புறம் அரசுல இல்லாத டாக்டர்களுக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்காது. தமிழ்நாட்டில் பிஜி சீட்டே கிடைக்காது. அரசுல இருக்கிறவங்க தான் எல்லா சீட்டும் கிடைக்கும். ஸோ இதுவும் ஒரு அபத்தமான ஒரு நிலை தான் உருவாகும். ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்க 70 டாக்டர் இருக்காங்கன்னா, 70 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் டாக்டர் இருக்காங்கன்னா, தலா 2 டாக்டர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவங்க எல்லாருமே பிஜி எழுதுனாங்கன்னு வச்சுக்காங்கன்னா 150 சீட் 200 சீட்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சர்வீஸ் கேண்டிடேட்டுக்கு போயிருது. ஸோ இதெல்லாம் முதல்ல மிக முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த கோட்டா 50% ரிசர்வேஷன்ங்கிறது, கவர்மெண்ட் சர்வீஸ் கோட்டாங்கிறது மொத்தமாக 235 சீட்டுக்கு தான் இது டோட்டல் வருது. ஏன்னா மொத்தமாக உங்களுக்கு 1400 சீட் இருக்கு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 380 சீட் என்னமோ டிப்ளமா இருக்கு. டிப்ளமாக்கு தொடர்ந்து இந்த 50% கோட்டா வந்து சர்வீஸ் கோட்டா தொடரும். டிகிரி சீட் வந்து கிட்டத்தட்ட 950 சீட் இருக்கு. அதுல 50% ஆல் இண்டியா கோட்டா, 475 சீட் இருக்கு. 475 சீட்ல பாதி தான் வந்து உங்களுக்கு சர்வீஸ் கோட்டா. 260-270 சீட்டுக்கு கம்மியாகத்தான் இதை பத்தி தான் நம்ம இப்போ விவாதமே நடத்திக்கிட்டு இருக்கோம். அதுல 70 PHCல ஆரம்ப சுகாதார நிலையம் ஏற்கனவே ரிமோட் ஹில்லி ஏரியா 30% கூடுதல் மார்க் பெறும் அங்க மருத்துவர்கள் எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்கா சீட் கிடைச்சிடும், பிஜி சீட்டு. உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இன்னும் ஒரு 100 ஆரம்ப சுகாதார நிலையங்களோ 200 ஆரம்ப சுகாதார நிலையங்களோ ரிமோட் ஹில்லி ஏரியாஸ்னு அறிவிச்சிட்டாங்கன்னா சர்வீஸ்ல இல்லாத டாக்டருக்கு தமிழ்நாட்டில் சீட்டே கிடைக்காது, அப்படிங்கிற ஒரு பிஜி சீட்டே கிடைக்காத ஒரு நிலை தான் உருவாகும். ஸோ அதனால வந்து இது இரண்டுமே தவறு. அதாவது இந்த அணுகுமுறை ஏற்கனவே நாங்கள் செய்யறதெல்லாம், அவர் ஒரு நண்பர் சொன்னாரு, சத்தீஸ்கர்ல 250 இருக்கு, ஜார்க்கண்ட்ல இவ்வளோ இருக்கு மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்னு. அதற்கு காரணம் வந்து மருத்துவர்களால வந்து மட்டும் வந்து இல்லை, எஜுகேஷன் அங்கெல்லாம் வந்து இல்லிட்ரசி ஜாஸ்தியா இருக்கு, அறியாமை அதிகமாக இருக்கு. இங்க அறியாமை கம்மியா இருக்கு, லிட்ரசி ரேட் அதிகமா இருக்கு. அதுவும் ஒரு மிக முக்கிய காரணம். ஸோ வெறும் மருத்துவர்கள் பணி செஞ்சாங்க, அங்கெல்லாம் மோசமான டாக்டர்ஸ் இருக்காங்க, நாங்க தான் வசதியான டாக்டர்ஸ் சொல்றதுக்கான
ஒரு எந்த அடிப்படையில் அவர் சொல்றாரு? டாக்டர்ஸ் இல்லாம காரணமா இருக்கலாம். இங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு நியாயமான ஒரு இதுவாவே இருக்காது. தமிழ்நாட்டினுடைய ஹெல்த் கேர் சிஸ்டம் முன்மாதிரியான மாடல் அப்படின்னு சொல்ல முடியாத நம்ம சக்சஸ் ஆகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல மருத்துவர்கள் ஒரு காரணம். ஆனால் மருத்துவர்கள் மட்டும்தான் காரணம். நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிளாக் பிரைமரி ஹெல்த் சென்டர் எல்லாத்துலயும் வந்து உங்களுக்கு எக்யூப்மெண்ட் இருக்கிறது வந்து வட மாநிலங்கள்ல இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ல கூட இல்ல அந்த மாதிரி எக்யூப்மெண்ட். அந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த அளவு ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிளஸ் உங்களுக்கு the entire setup has been geared. நீங்க வெறும் மருத்துவர்கள் மட்டும்தான் ஒரே காரணம், மற்றவங்க யாருமே காரணம் இல்லைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவேர்னஸ் அண்ட் லிட்ரசி அதுவும் ஒரு மிக முக்கிய காரணம். நான் திருப்பி அவர் சொல்றேன், அவர்கிட்ட அவரோட ஆர்குமெண்ட்டுக்கு நான் டிஃபென்ஸ் வைக்கிறேன். இப்போ மருத்துவர்கள் ஃபார்ம்ஸ் எபி சென்டர் ஆஃப் எனி ஹெல்த் கேர் டெலிவரி சிஸ்டம். இப்போ நீங்க ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையத்தை பார்த்தீங்கன்னா நோடல் டைரக்ஷன்ஸ் வந்து மருத்துவர் தான் காரணம். ஆள் இருக்கணும், ஆளை ரெக்ரூட் பண்ணணும். இப்போ நம்ம சொன்னாரு எண்ணிக்கை ஏன் இங்க மருத்துவர்கள் எண்ணிக்கை ஜாஸ்தியா இருக்கு, ஏன் இங்க மருத்துவக் கல்லூரி ஜாஸ்தியா இருக்கு, ஏன் இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஜாஸ்தியா இருக்குன்னா திருப்பியும் அவர் சொன்னாரு இது ஒரு பேக்வர்ட் கிளாஸோ இல்ல தாழ்த்தப்பட்டவங்களுக்கோ இது கான்செப்ட் இல்லைன்றாரு. இருக்கு. ஏன்னா 1927 இந்நாள் வரைக்கும் இங்க ஒரு சமூக நீதியின் கொள்கை இருக்கு, இங்க இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் இருக்கு. கிட்டத்தட்ட எல்லா கம்யூனிட்டிஸ்லயும் டாக்டர்ஸ் வந்து நெஃப்ராலஜிஸ்ட், கார்டியாலஜிஸ்ட், ரேஞ்சர்ஸ் டெவலப் ஆயிருக்காங்க. So it is related. Education sir, let me don't interrupt me. இங்க இருக்கிற ஹெல்த் எஜுகேஷன், இங்க இருக்கிற ஹெல்த் எஜுகேஷனோ, இங்க இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டமோ, இங்க இருக்கிற ஹெல்த் டெலிவரி சிஸ்டமோ காலத்தின் குரல் தொடர்கிறது. மருத்துவர் எழிலன் அவர்கள், இவ்வளோ விவகாரங்கள்ல மருத்துவர் மாணவர் சேர்க்கை ஆட்டும், நீட் விவகாரம் எல்லா இடத்துலையும் வந்து இப்போ மாநில அரசினுடைய உரிமைகள்ல மத்திய அரசினுடைய தலையீடு இருக்குது அப்படின்னு சொல்றீங்க. இப்போ மாநில அரசு தங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கு போதிய அளவு அழுத்தம் தரவில்லை, இல்லை போதிய நடவடிக்கைகள் எடுக்கவில்லை அப்படின்ற விமர்சனமும் சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கு. கடந்த ஆண்டுகளில் இந்த திமுகவும் சரி, இப்போது இருக்கக்கூடிய அதிமுகவும் சரி. நான் சொல்றேன், இப்போ மத்திய அரசு வெறும் சொல்ல மாதிரி பாஜக மட்டும் இல்லை, காங்கிரஸ்லேருந்தே பாஜக தொடர்ச்சியாக மத்திய அரசாங்க குவியலை வந்து முன்னாடியே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீட்டோட கன்செப்ஷன் வந்து பாஜக அரசு இல்லை, காங்கிரஸ் அரசாங்கம் போட்ட நைடஸ் தான் நீட். அப்படின்னா மருத்துவ துறையில் இருக்கிற அதிகார வர்க்கம் இருக்குல்ல, மத்திய அரசு அதிகாரம், irrespective of political parties coming to power, எல்லாமே மாநிலங்கள் உள்ள பவரை முழுங்குறதான் பார்க்குறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம சட்டசபை வெறும் ஒரு சட்டம் திருத்த ஒரு மசோதா மாதிரி ஆயிப்போச்சு. இல்ல மாநில அரசு அதனை வலுவாக வலுவான பெற்றுக்கொள்ளலாம். நம்ம ஏற்கனவே எத்தனை ராஜ்மன்னார் குழு, வெங்கடாச்சல குழு அமைச்சாங்க, மாநில பட்டியலுக்கு போதிய நடவடிக்கை எடுத்திருக்குன்னு மாநில பட்டியல்கள் வந்து கொண்டு வரணும்னு உரிமைக்காக போராடினாங்க. ஆனா இதெல்லாமே அரசியலமைப்பு சட்டத்துல கொண்டு வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாதான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம்வொர்க்ல வந்து ஃபெடரல் பவர்ஸை திருப்பி ரீட்டைன் பண்ண முடியும். இப்போ வந்து அழுத்தம்னா நீங்க என்ன மாதிரியான அழுத்தம் இந்த அரசியல் அமைப்பு சட்டத்துக்குள்ள என்ன மாதிரியான அழுத்தம் எதிர்பார்ப்பாங்க? சரி, லெட்டர் எழுதுறாங்க, அப்புறம் போய் பாக்குறாங்க, போய் HRD மினிஸ்டர் போய் பாக்குறாங்க, ஹெல்த் மினிஸ்டர் போய் பாக்குறாங்க. ஜல்லிக்கட்டுக்கு நின்னு கையெழுத்து வாங்கி ஜல்லிக்கட்டு எதனால பிரஷர்னா அது ஜல்லிக்கட்டு வெகுஜன மக்கள் போராட்டமா மாறினால தான், அந்த பிரஷர்னால இங்க இருக்கிற சீஃப் மினிஸ்டர் அப்புறம் மக்கள் அழுத்தம் இல்லாத பொழுது இந்த போராட்டம் எப்படின்னா, இந்த மருத்துவர் போராட்டம் வந்து யாரை பாதிக்க போகுது, இந்த மருத்துவர் நிலைமை யாரை பாதிக்க போறதா மக்களை தான் பாதிக்குது. மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு வேணும். இது லாங் டர்மா வந்து இங்க இருக்கிற பப்ளிக் ஹெல்த் சிஸ்டத்துல வர சராசரி மக்களை பாதிக்க போற விஷயங்கள். இப்ப என்ன சொல்றாங்க, டாக்டர் ஸ்ட்ரைக்னா பேஷண்ட்ஸ் தவிக்கிறாங்களோட நிக்கிறாங்க. இல்ல, நாங்க சொல்றது தொலைநோக்கு பார்வையில உங்களோட ஹெல்த் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இந்த சிஸ்டம் டெவலப் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றோம் நாங்க. நான் ஒரே இந்த சான்ஸ் கொடுத்து சுமன் சி ராஜனுக்கு சாருக்கு ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறேன். அவர் என்ன சொல்ல, டாக்டர் மட்டும் ஒரு நோடல் பாயிண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற விஷயத்துக்காக நான் ரிப்ளை பண்ண விருப்பப்படுறேன். என்னன்னா, இப்போ வந்து நம்ம வந்து மாவட்ட ரீதியாக மருத்துவக் கல்லூரி, அரசாங்க மருத்துவர்கள் நடத்தணும் ஒரு பாலிசி டெவலப் பண்ணி போயிட்டு இருக்கு. டிஎம்கே, ஏடிஎம்கே, காமராஜ் ஆட்சி வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 50% சர்வீஸ் கோட்டா இருந்தனால இப்போ எல்லா மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்கிறதுக்கு ஃபேக்கல்டிஸ் இருக்கு பாத்தீங்களா, டிபார்ட்மெண்ட். இப்போ மெடிசன் டிபார்ட்மெண்ட், ஓஜி டிபார்ட்மெண்ட், கைனகாலஜி டிபார்ட்மெண்ட், பீடியாட்ரிக்ஸ் டிபார்ட்மெண்ட், அப்புறம் நெஃப்ராலஜி டிபார்ட்மெண்ட், கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட் அரசாங்க கல்லூரி பண்ணிட்டு இருக்காங்க மாவட்ட ரீதியாக. தர்மபுரி மெடிக்கல் காலேஜ், கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ். இப்போ அதே சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்ஸ், எய்ம்ஸ் டெல்லி தான் ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுது, நாங்கள் எய்ம்ஸ் வந்து பல்வேறு மாநிலங்களுக்கு கொண்டு போய் போறோம், டெக்னிக்காலிட்டி இன்க்ரீஸ் பண்ண போறோம்னு. மத்திய அரசாங்கம் எய்ம்ஸ் டெல்லியை தவிர எய்ம்ஸ் போபால், பாட்னா, ராய்ப்பூர், புவனேஸ்வர்ல பண்ணிருக்காங்க. நீ எய்ம்ஸ் போபால்ல ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியே கிடையாது, எய்ம்ஸ் பாட்னால சிடிஎம்ஆர்ஐ கிடையாது,
எய்ம்ஸ் ராய்ப்பூர்ல ஃபேக்கல்டி ஐயா சொன்னார்ல 305 பேர் ஃபேக்கல்ட்டிக்கு நேம்ஸ் டெல்லிக்கு ஈக்குவலண்டா சேலரி கொடுக்கணும்னு சொன்னாலும் 63 பேர் தான் வந்திருக்காங்க ராய்ப்பூர்ல. கிட்டத்தட்ட நர்சஸ் வந்து 1800 200 பேர் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. எய்ம்ஸ் புவனேஸ்வர்ல 305 பேர் ஃபேக்கல்டி இருக்காங்க, 68 தான் அங்க இருக்க எய்ம்ஸ் புவனேஸ்வர் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரைக் பண்றாங்க, எங்களுக்கு ஃபேக்கல்டிஸ் வேணும்னு. அவங்க ஸ்டடி வந்து இந்த ஸ்டடி எங்க பப்ளிஷ் பண்ணாங்கன்னா அலோக்நாத் கமிட்டி பப்ளிஷ் பண்ணி எய்ம்ஸ் மற்ற சென்டர்ல டெவலப் பண்ணனா எய்ம்ஸ் டெல்லி போறாங்க 15 to 20 years ஆகுன்றாங்க. இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் பாலிசி, ரெக்ரூட்மெண்ட் பாலிசி, டாக்டர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாமே கவர்மெண்ட் இங்க நடத்துது, தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துது. இது ஒரு பைலட் ஸ்டடி. இந்த ஸ்டேட் வந்து ஹெல்த் இண்டஸ்ட்ரீஸ் சக்சஸ் காட்டியிருக்கு. நீங்க இந்த மாடலை வந்து மற்ற ஸ்டேட்டுக்கு ஃபாலோ பண்ணாம இங்க ஏன் வந்து டேம்பர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கிறேன். எம்சிஐ மூலம் ஏன் டேம்பர் பண்றீங்க? எம்சிஐ ஒரு சிலபஸ் ஃபார்முலேட்டிங் பாடி, ஒரு மருத்துவ கரிக்குலம் எப்படி இருக்குன்னு சொல்ற பாடி. அட்மிஷன் ப்ராசஸ், செலக்ஷன் ஆஃப் டாக்டர்ஸ் இஸ் சப்ஜெக்டிவ் டு தி ஸ்டேட். ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு. ஹெல்த் எஜுகேஷன் கன்கரன்ஸ் லிஸ்ட் இருக்கனால தான் மத்திய அரசுங்க, நாட் ஓன்லி பிஜேபி இன்க்ளூடிங் காங்கிரஸ், எல்லா மத்திய அரசாங்கங்களும் இதை டேம்பர் பண்ண ஏன் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க கேட்கிறேன் நான். திரு சுமன் சி ராமன் அவர்கள் இவருடைய கேள்வியும் சேர்த்து திரு ரவீந்திரநாத் அவர்களும் ஏற்கனவே பேசும் பொழுது சில கேள்விகளையும் முன் வச்சிருந்தார். இப்போ டிப்ளமா கோர்சஸ்க்கு எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜ் இந்த புதிய ரூல்ஸ் மூலமா கொடுக்கறதன் மூலமாக அதன் மூலமாக இப்போ தரம் குறைந்து விடும் அப்படின்ற வாதத்தை முன்வைக்கும் பொழுது, அப்போ இந்த டிப்ளமா கோர்சஸ்க்கு எக்ஸ்ட்ரா வெயிட்டேஜ் கொடுக்கும் பொழுது அப்ப தரம்ன்ற வாதம் எங்க போகுது அப்படின்ற கேள்வியை முன்வைத்தாரு. இதுக்கும் சேர்த்தே பதில் சொல்லிடுங்க. எனக்கு ஒரே அதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் ஒன் பாயிண்ட். தமிழ்நாட்டில் வசதி படைத்த நபர்கள் எவ்வளவு சதவிகிதம் அரசு மருத்துவமனைக்கு போறாங்க? இது முதல்ல இந்த கேள்விக்கு நம்ம யோசிப்போம். மிகவும் குறைவு அப்படிங்கிறது பொதுவாக எஸ்டாப்ளிஷ்ட் ஃபேக்ட். ஏழை எளிய மக்கள், தனியார் துறைக்கு செல்ல வசதி இல்லாத மக்கள் தான் பெரும்பாலானோர் அரசு மருத்துவமனைக்கு போறாங்க. பிரசவத்துல மட்டும் ஓரளவுக்கு வசதி இருக்கிறவங்க போறாங்க. ஏன்னா அரசு வந்து கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் முத்துலட்சுமி ரெட்டி ஸ்கீம் மூலமாக 15,000 ரூபாய் பிளஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாம் சேர்ந்து கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில் பிரசவத்துக்கு போறாங்க. அதை தவிர ஏன் வசதி உங்களுடைய தரம் வந்து வேர்ல்டு கிளாஸா நாங்க நீங்க திருப்பி ஜார்க்கண்ட்ல இருக்கு, சத்தீஸ்கர்ல இருக்கு, திருப்பி பீகார், இதே ஒரு டார்கெட்டா வச்சிருக்கீங்களே. உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் கேர் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத நம்ம யோசிக்கிறதுக்கு தயாரா இல்ல. நான் ஒத்துக்கிறேன், ஜார்க்கண்டை விட சத்தீஸ்கரை விட யூபியை விட நிச்சயமா நம்ம பல மடங்கு உயர்ந்து இருக்கிறோங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா நம்ம கம்பேரிசன் அப்படிதான் இருக்கணுமா? நம்ம தரமான மருத்துவ சிகிச்சை அடிப்படையில நம்ம பிரைவேட் செக்டரை விட பெட்டரா நம்ம கொடுத்துட்டு இருந்தாக்க ஏன் வசதி படைத்த நபர்கள் ஒரு அரசு மருத்துவமனைக்கு வரமாட்டேங்கிறாங்கிறத நம்ம சிந்திக்கணும். தற்போது வந்து இந்த உத்தரவு ஏற்கனவே இருக்கக்கூடிய சிஸ்டத்தையும் கொலாப்ஸ் பண்ணிடும், தரத்தை இன்னும் கீழே கொண்டு போயிடும் அப்படின்றதா எங்களுடைய வாதம். இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். 15 ஆண்டு காலமா நான் ஒரே ஒரு விஷயம் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். குவாலிட்டி இண்டிகேட்டர்ஸ் மெஷர் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு அரசு மருத்துவமனையில ஒரு சிகிச்சை முறை கொடுக்கப்பட்டால் 100 பேருக்கு கொடுக்கப்பட்டால் எவ்வளவு பேருக்கு நல்ல குணமடைந்தார்கள், எவ்வளவு பேருக்கு பிரச்சனை வந்தது, எவ்வளவு பேர் இறந்து போனார்கள், உலகத்துல எல்லா இடத்துலயும் பண்றது. நம்ம பதில் என்ன? பீகார்ல பண்றாங்களா, ஜார்க்கண்ட்ல பண்றாங்களா, உத்தரப்பிரதேஷ்ல? இதான் பதில். ஏன் நம்ம செய்யக்கூடாது? நம்மளுடைய தரத்தை நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும் யோசிக்க கூடாது. நாங்க எல்லாம் பண்றோம், எங்களுக்கு எல்லாம் தெரியும், ஏன் நாங்க வந்து மத்த மாநிலங்களை விட பெட்டர், அதனால யாரும் எங்களை கேள்வி கேட்க கூடாது, நாங்க என்ன பண்ணாலும் அது கரெக்ட். கவர்மெண்ட் ஹெல்த் கேர் சிஸ்டம் வெர்சஸ் பிரைவேட் ஹெல்த் கேர் சிஸ்டம்ன்ற தனி விவாதம். எக்ஸிஸ்டிங் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹெல்த் கேர் சிஸ்டமும் புதிய ரூல்ஸ் மூலமாக வரக்கூடிய கான்சிக்வென்சஸ், அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹெல்த் கேர் சிஸ்டம் அப்படின்றது ரெண்டும் தனித்தனி விவாதம். ரெண்டையும் சேர்த்து குழப்பிக்க வேண்டாம் நினைக்கிறேன். இப்ப இருக்கக்கூடிய சிஸ்டம், புதுசா வந்திருக்கக்கூடிய இந்த ரூல்ஸ் மூலமாக, இந்த விதிகளின் மூலமாக தகர்க்கப்படும். ஏற்கனவே நீங்க சொல்லக்கூடிய தரம் குறைவாக இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த தரமும் கூட இன்னும் வந்து தரம் தாழ்ந்து போய்விடும் புதுசா வரக்கூடிய ரூல்ஸ்னால அப்படின்றதான் தற்பொழுது வாதம். இப்ப கவர்மெண்டா பிரைவேட்டா போனா அது இன்னும் தனி டிஸ்கஷன். ஒரு நிமிஷம் இருங்க. What is the infection rate in government hospitals? What is the outcome? Mortality rate என்ன ஒவ்வொரு கண்டிஷனுக்கு நீங்க சொல்லுங்க. கவர்மெண்ட் வெர்சஸ் பிரைவேட் கிடையாது இன்னைக்கு விவாதம். புதுசா வரக்கூடிய விதிகளின் மூலமாக கிராமப்புற அரசு மருத்துவ சேவைகள் பாதிக்கப்படும் அப்படின்றது தான் தொடர்ந்து அவங்க வைக்கக்கூடிய விவாதம். இல்ல ஆர்குமெண்டே வந்து
நாங்க வந்து இந்தியாலே பெஸ்ட் கேர் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம், நீங்க யாருங்க மத்திய அரசு மூலமா எங்களை கேள்வி கேட்கறதுக்குங்கறதா ஆர்குமெண்ட். திரு ரவீந்திரநாத் அவர்கள் உங்களுடைய பதில் பெஸ்ட் கேர் கொடுக்கறீங்கங்கிறது என்ன அடிப்படையில் சொல்றீங்க? வெறும் இன்ஃபன்ட் மார்டாலிட்டி மெட்டர்னல் மார்டாலிட்டி வச்சா இன்றைக்கு மத்திய அரசுடைய செயல்பாட்டின் காரணமாக மருத்துவக் கல்வியில் தமிழகத்தின் உரிமை மாநில அரசு உரிமை பறிக்கப்பட்டு விட்டது. அதை மீட்க வேண்டிய கடமை இருக்கிறது. நீங்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றவில்லை, நீங்க செய்ய போற சொன்ன அமெண்ட்மென்ட் செய்யவில்லை. அதனால நட்டா அவர்கள் வந்து டெல்லியில கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றல, கடிதம் மூலம் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றல, சென்னை ஏர்போர்ட்ல கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றவில்லை. அதே போல எம்சிஏல அமெண்ட்மென்ட் கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னதை நிறைவேற்றவில்லை. இது வந்து அவங்க பதில் சொல்ல வேண்டிய விஷயம். இதுவரை அவங்க பதிலே சொல்லவில்லை. நான் தான் முன்னாலே காமிச்சிட்டேன் என்ன வாக்குறுதி என்ன சொல்லியிருக்காரு. நாங்க வந்து நீட் தேர்வால எந்த விதமான பாதிப்பும் வராது, தமிழ்நாட்டில் உள்ள இடஒதுக்கீடு அப்படி நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கடிதம் கொடுத்திருக்காரு. முதலமைச்சர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு அவர் வந்து அனுப்பிய கடிதம் காமிச்சார். அதனால அதை வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. அதே போலவே டெல்லியில போய் மத்திய அமைச்சர் நம்முடைய மக்கள் நலத்துறை அமைச்சர் சந்தித்த பிறகு என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டில் நீட் மூலமா பிஜியில் எந்த பாதிப்பு வராது, உங்களுடைய அரசு டாக்டர் நீங்க கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடு பாதிக்கப்படாது சொல்லி சொன்னாங்க. அது சொன்ன பிறகு நம்முடைய மரியாதைக்குரிய விஜயபாஸ்கர் அவர்கள் அங்கேயே பேட்டி கொடுத்தார், பதில் சொன்னார். எந்த பாதிப்பு சொல்லாது, பாதிப்பு இருக்கான்னு சொன்னது எங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குன்னு சொல்லி சொன்னார். ஆனால் நீ பாதிச்சிருச்சு. அதுக்கடுத்து நான் முக்கியமா சொல்றேன், நீட் பிஜி தேர்வுக்கான அந்த ப்ராஸ்பெக்டஸை அந்த குறிப்பேடு இருக்கிறீங்களா, குறிப்பேடு அது நேஷனல் போர்ட் ஆஃப் எஜுகேஷன் அவங்க தான் வந்து வெளியிட்டாங்க. அதுல வந்து என்ன வருதுனாக்க அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு எல்லாமே பாதிக்கப்படாத வந்து கடைபிடிக்கலாம்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசு ப்ராஸ்பெக்டஸ் போட்டுச்சு. அந்த பேராவை எடுத்து அப்படியே போட்டாங்க. நான் என்ன கேட்கறேன்னாக்க நீட் எக்ஸாமுக்காக மத்திய அரசால் நடத்தப்பட்ட அந்த நிறுவனத்தின் மூலமாக வெளியிடப்பட்ட ப்ராஸ்பெக்டஸ்ல அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் ப்ராஸ்பெக்டஸ் போட்டாக்க அதை வந்து செல்லுபடியாக நீதிமன்றம் சொல்லிடுச்சு. அது காரணம் அது எம்சியோட விதிமுறைக்கு எதிராக இருக்கு, சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்புக்கு எதிராக இருக்குன்னு சொல்லுது. அப்ப மத்திய அரசாங்கத்தோட நடத்தக்கூடிய நீட் ப்ராஸ்பெக்டஸ் எம்சிஏ விதிமுறைக்கும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கும் எதிர்மறையா இருந்துச்சுனாக்க அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? மத்திய அரசுக்கு இருக்கா இல்லையா? நீங்க அது வாக்குறுதி மீறி இருக்கீங்களா இல்லையா? அதை தான் நாங்கள் கேட்குறோம். அதனால் நீங்கள் சரி செய்யுங்கன்னு சொல்கிறோம். உடனடியாக உங்களால் சரி செய்ய முடியும். அவசர சட்டம் கொண்டு வந்தால் 7 மாநிலங்கள் இந்த பிரச்சனை செய்ய முடியும். 5 மாநிலங்கள் பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள். அப்போ அதையும் நீங்கள் சரி செய்ய முடியும். அதான் எங்களுடைய கோரிக்கை. அதனால் இன்றைக்கி வந்து எனக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக பூதாகரமான பிரச்சனை தமிழ்நாட்டிலையும் இந்தியா முழுவதும் மாறி இருக்கிறது. அதை வந்து உடனடியாக கூர்ந்து கவனித்து பிரதமர் வந்து தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும். அவசர சட்டம் மூலம் தான் தீர்க்க முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து. திரு நரேந்திரன், இது ஆரம்பத்தில் இந்த விஷயத்தில் இந்த போராட்டம் என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு போராட்டம் தான் எனக்கு. ஏனென்று சொன்னால் இந்த ஒதுக்கீடு என்று சொல்லுகின்ற வார்த்தையே சரியா தவற எனக்கு புரியவில்லை. எனக்கு கிராமப்புறங்களிலே அரசாங்க ஆஸ்பத்திரிகளே மருத்துவமனைகளை பணிபுரிவதற்கு டாக்டர்கள் அதிகமாக படித்து முடித்து செல்வதில்லை என்ற காரணத்திற்காக அவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக கிராமப்புறங்களில் மருத்துவத்தை பெருக்குவதற்காக தமிழக அரசாங்கம் அன்றைக்கு கொண்டு வந்த திட்டம் ஒரு சலுகை. இது வந்து சட்டம் இல்லைன்னு தான் நான் புரிஞ்சிட்டு இருக்கேன். ஒரு சலுகையாக அரசாங்கத்தில் யாரெல்லாம் கிராமப்புறத்தில் நீங்கள் சென்று பணிபுரியும் உங்களுக்கு கூடுதலாக மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு இடஒதுக்கீடு அதில் ஒதுக்கீடு அதிகமாக கொடுக்கப்படும், முன்னுரிமை கொடுக்கப்படும். இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த சட்டத்தை மத்திய அரசாங்கம் திரும்ப திரும்ப மத்திய அரசாங்கம் காப்பாற்றவில்லை காப்பாற்றுன்னு சொல்ற. நான் கேட்கிறேன், மத்திய அரசாங்கம் எதை காப்பாற்றவில்லை? இடஒதுக்கீடு நான் எதை கை வச்சிருக்கோமா இதில்? நான் கேட்குறேங்க, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அட்டவணை மக்களுக்கும் எம்பிசிக்கும் ஓபிசி கோட்டாலையும் வேற எதுவும் நம்ம எதை மாத்திருக்கோமா? நான் பேசுறப்ப நீங்க இன்டரப்ட் பண்றீங்க. இடையில சொல்றேன், இடையில நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க. முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க. நீங்க நாங்க அதுல எல்லாம் ஒண்ணு, அதுதான் அந்த கொடுத்த வாக்குறுதியை நாங்க காப்பாற்றிருக்கோம். இப்போ இந்த வழக்கு இப்போ போராட்டத்துக்கு காரணம் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு தான் காரணம். அதுக்கு கோர்ட்டுக்கு போனது யாரு? மத்திய அரசாங்கம் போச்சா? மத்திய அரசாங்கம் உத்தரவு கொண்டு வந்ததா? எம்சிஏ ரூல்ஸ் இருக்கு. எம்சிஏ ரூல்ஸ் என்பது ஒரு இண்டிபெண்டன்ட் அட்டானமஸ் பாடிங்க. நான் இதே மாதிரி சொல்ல ஜல்லிக்கட்டு பிரச்சனை பத்தி பேசுறீங்க. ஜல்லிக்கட்டு பிரச்சனை இதே தான் நடந்தது. ஜல்லிக்கட்டு பிரச்சனை அனிமல் வெல்ஃபேர் போர்டு ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. மத்திய அரசாங்கம் சொன்னாலும் கேட்கல. அதன் பிறகு அதன் அவசர சட்டம் கொண்டு வந்து மாநில அரசு கொண்டு வர வைத்து அதன் மீது ஒரு சட்டத்தை கொண்டு சென்று உச்சநீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி அதை வழக்குகளை வாபஸ் பெற்று அதன் பிறகு கூட இப்போ அனிமல் வெல்ஃபேர் போர்டு மாற்றியாச்சு. அது ஏனென்றால் அது காங்கிரஸ் காலத்தில் போடப்பட்ட ஒரு வாரியம். அது இப்பொழுதுதான் மாற்றப்பட்டிருக்கிறது. அதே போல மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இப்போ நாங்கள் போட்ட போர்டு இல்லை, அது இப்போ ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியில் போட்டது. அதை மாற்றணும். அதை மாற்றுறது கொஞ்சம் கால அவகாசம் வேண்டுமா வேண்டாம் எங்களுக்கு. ஆனால் அதுக்குள்ள யாரோ கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கியிருக்காங்க, கோர்ட் டைரக்ட் சொல்லிருக்கு. எந்த இடத்துல மத்திய அரசாங்கம் அஃபிடவிட் போட்டிருக்கேன். இதை தமிழக அரசு கவர்மெண்ட் கொடுக்குற தப்புன்னு சொல்லியிருக்கேன். நான் சொல்றேன், ஒரே ஒரு இல்லை சொல்லி முடிச்சிட்டேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குறது தப்புன்னு எந்த இடத்துல மத்திய அரசும் சொல்லலை.
ஆகவே நாங்கள் எங்கள் பேச்சை மாத்திக்கிட்டோம். டெல்லியில நட்டா இது சொன்னாரு, சென்னை ஏர்போர்ட்ல சொன்ன அந்த மாதிரி எல்லாம் நாங்க பேசவில்லை. அது மாதிரி நடந்து கொள்ள இது முழுக்க உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நாங்க என்னுடைய கோரிக்கை ஒரே பாயிண்ட் தான். மத்திய அரசு ஒழிக்கின்ற அதிகாரமே பிஜேபி மத்திய அரசு எம்சிஏ ஒழிக்கின்ற அதிகாரமே மத்திய அரசு இருக்குங்க. அதுக்கு பதிலாக தேசிய மருத்துவ ஆணையத்தை கொண்டு வர போறாங்க. அதுக்கான மசோதா ரெடி ஆயிடுச்சுங்க. அப்ப நான் என்ன கேக்குறேன்னாக்க எம்சிஏ வந்து கட்டுப்படுத்த முடியாது சொல்றது தவறு. மத்திய அரசு இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. மத்திய அரசு எதெல்லாம் சொன்னதோ அதெல்லாம் எம்சிஏ செஞ்சிருக்கு. உடனே மார்ச் மாதம் 17ஆம் தேதி 10ஆம் தேதி வாக்குல எம்சிஏல வந்து பல அமெண்ட்மென்ட் வந்திருக்கு. அதெல்லாம் மத்திய அரசு சொன்னது. உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தை மென்ஷன் பண்ணுங்க நீங்க அதுல. இல்ல உச்ச நீதிமன்றம் எதுக்காக சொல்றீங்க? உச்ச நீதிமன்றமே எம்சிஏ விதிமுறை அடிப்படையில் தீர்ப்பே சொல்லிருக்கு. எம்சிஏ நேரடி தலையீடு இல்லன்னு எம்சிஏ மத்திய அரசு கைப்பாவே மாறி இருக்குது. அதோட வாதம். இந்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் எம்சிஏ எதுமே செய்ய முடியாது, அத மாற்றம் கொண்டு வர முடியாதுன்னு சொல்ற வாதம் தவறு. மத்திய அரசு சொன்ன பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு வந்து இந்திய மருத்துவர்கள் செஞ்சிருக்கு. இன்னும் ப்ராஃபிட் மேக்கிங் இண்டஸ்ட்ரியல் ஹவுசஸ் அண்ட் ஸ்டார்ட் மெடிக்கல் காலேஜ்னு மத்திய அரசு திருத்த செய்ய சொன்னாங்க. எம்சிஏ செஞ்சதா இல்லையா? இப்ப எம்சிஏ அதை அமெண்ட்மென்ட் பண்ணிருக்கா இல்லையா? சொல்லுங்க பதில. அதாவதுங்க இவர் சௌரியமான விஷயத்தை மட்டும் பேசுறோம். என்ன சௌரியம்? உண்மையை பத்தி பேசுறதுல உண்மையதான் சொல்றேன். நான் இந்திய மருத்துவ கவுன்சில்ல நீங்க கேள்விகள் முன் வச்சிட்டீங்க, அவர் பதில் சொல்லட்டும். நீங்க பேசிட்டே இருப்பீங்க. அப்புறம் நாங்க எப்படி இதுல வந்து மத்திய அரசாங்கம் எந்த நடவடிக்கை நம்ம தவறான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்றைக்கு எங்களுடைய மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை அவர் ஒரு டாக்டர் தான். அவங்க ஹஸ்பண்ட் ஒரு டாக்டர், அவங்க பையன் ஒரு டாக்டர். அவங்க இருங்க நீங்க ஏங்க இப்படி கம்யூனிஸ்ட் கட்சி உங்களுக்கு இதுதான் சொல்லி கொடுத்துச்சா? இது மாதிரி நீங்க நடுவுல பண்றீங்க. அவர் முழுமையான மருத்துவ குடும்பத்தை சேர்ந்தால் அவர் சொல்லி இருக்கிறார் இந்த போராட்டத்தில் நியாயமில்லை அது குறித்து எல்லாம் நாம் விவாதிக்க விரும்பவில்லை. ஆனால் இந்த போராட்டம் மக்களை அவதிப்படுத்துகிற போராட்டம். நாம் எடுத்துக்கொண்ட ஒரு டாக்டராக மருத்துவராக நாம் எடுத்துக்கொண்ட இப்பேக்ரேட்ஸ் உறுதிமொழி என்று சொல்லக்கூடிய அந்த ஓத்துல வந்து நம்ம எம்சிஏ மத்திய அரசு சொல்றதை ஈஸியா செய்ய முடியும் அப்படிங்கற வாதத்தை முன்வைக்கிறாங்க. சொல்லுங்க. ஆகவே இந்த போராட்டம் திசை மாறி சென்று கொண்டிருக்கிறது. இது போன்ற கட்சியும் காட்டுல நக்சல்ஸ் இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டை முன்னேற்ற விட மாட்டாங்க. அவருக்கு பதில் சொல்றதுக்கான வாய்ப்பு தான் சொல்றேன். நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க தான் சொல்றீங்க. அவருக்கு பதில் சொல்ற வாய்ப்பு தான் கொடுக்கிறேன் உங்களுக்கு. மத்திய அரசாங்கம் அவருக்கு நேரடியாக பதில் சொல்லக்கூடிய வாய்ப்பு தான் கொடுக்கிறேன் நான். எம்சிஏ மத்திய அரசு கீழே தான் வந்து செயல்படுது. மத்திய அரசு சொல்றதெல்லாம் ஈஸியா செஞ்சிருது எம்சிஏ. ஆனா எம்சிஐ நேரடி கட்டுப்பாட்டுல இல்ல நீங்க சொன்னீங்க. உங்களுடைய பதில் கேக்குறேன். இண்டிபெண்டன்ட் பாடின்னு சொன்னேன். ஆட்டோனமஸ் பாடி அது வந்து ஒரு சில விஷயங்கள் நீங்க சட்டப்படி தான் செய்ய முடியுங்க. ஏற்கனவே சுமன் சிடம் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கார். நீங்க ஜனாதிபதியை கொண்டு போல ஜனாதிபதி நேரா போஸ்ட் பண்ண கொண்டு போய் கொடுத்து ஒரு சீல் போட்டு வாங்கிட்டு வர முடியாது. ஒபினியன் கொடுக்கணும். அந்த ஒபினியன் எக்ஸ்பிரஸ் கொடுக்கணும். இறுதி கருத்துக்கள். ஆனால் எங்களோட வேண்டுகோள் ஒரே ஒரு பாயிண்ட். மாணவர்கள் மருத்துவ மாணவர்கள் உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட மாட்டாது. எந்த வகையில் மத்திய அரசு அதுக்கு துணை போகாது. இது ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வைத்து உங்களை மருத்துவ தொடர் என்னெல்லாம் கடவுளுக்கு அடுத்தபடியாக இணையாக இந்த சமுதாயம் யாரை பார்க்கிறதுன்னு சொன்னால் மருத்துவர்கள் மட்டும் தான் பார்த்து கொண்டிருக்கு. ஆகவே நீங்கள் மருத்துவ நோயாளிகள் சிகிச்சை கொடுத்து விட்டு உங்கள் போராட்டத்தை எப்படி திரு ரவீந்திரநாத் அவர்கள் உங்களுடைய இறுதி கருத்து பாருங்க. பிஜேபி தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் தமிழிசை அவர்கள் சொன்னது தவறுங்க. அதான் டாக்டர் நோயாளி வந்து திருப்பி நம்ம அந்த விவாதத்துக்குள்ள போக வேண்டாம். அந்த விவாதத்துக்குள்ள போக வேண்டாம். நோயாளி பாதிக்கப்பட்டது நேரம் மிக குறைவா இருக்கிறது. ஸ்ட்ரைக்கே பண்ணல. அதுக்கு அடுத்து வந்து இவ்வளவு அக்கறை பேசுறாங்கல்ல. 27% இடஒதுக்கீடு வந்து கொண்டு வரது. இப்ப அதுக்கு எதிர்த்து எய்ம்ஸ்ல போராட்டம் பண்ணாங்க. அதுக்கெல்லாம் ஆதரவு பிஜேபி தான். அங்க இருக்கிற டாக்டர் வேணுகோபால் வந்து ஏர் கூலர்ல இருந்து எல்லாம் ப்ரொவைட் பண்ணாரு. அப்ப அது மட்டும் நியாயமா? என்ன பேசுறீங்க நீங்க? அதுக்கடுத்து நான் திரும்ப சொல்றேன். மத்திய அரசாங்கம் போட்ட அமெண்ட்மெண்ட்ல என்னெல்லாம் செய்யணும்னு சொன்னதெல்லாம் உடனடியா வந்து மார்ச் மாதம் 7ஆம் தேதி இந்திய மருத்துவம் செஞ்சிருக்கு. இதுக்கெல்லாம் பதிலே சொல்ல அவங்க என்னன்னா வெளிநாட்டுல உள்ள டாக்டர்கள் வெளிநாட்டு டாக்டர்கள் வெளிநாட்டு டாக்டர்கள் இந்தியாவில் வந்து ப்ரொஃபசர் ஆகலாம். சொன்னாங்க உடனே உள்ள இங்க படிச்ச டாக்டர் எத்தனை பேர் இந்த நாட்டை தங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க? எத்தனை பேர் வெளிநாட்டு உள்ள கொண்டு வந்து இந்த மக்களுக்கு சிகிச்சை கொண்டு வர வேணாங்க. புதிய விவாதங்களை எழுப்ப வேண்டாம். நீங்க பேசாதீங்க. புதிய விவாதங்களை
வேண்டாம். உங்களுக்கு தலைவர் முஸ்லிம் டாக்டர் ஏலியனுடைய உங்களுடைய இறுதி கருத்துக்கள். விவகாரத்தை இப்ப ஒண்ணு இல்ல, இந்த பர்టిక్యులர் ஜட்ஜ்மென்ட் ஒரு நிமிஷம் சார் நீங்க பேசுறீங்களா? ரெண்டு மெத்தட்ஸ் ஆஃப் சொல்யூஷன் இருக்குங்க, ரெண்டு தீர்வு இருக்குங்க அதுக்கு. மிக சுருக்கமாக முதல் தீர்வு MCI, மிக சுருக்கமாக MCI அவங்களுடைய பிஜி ரெகுலேஷன்ஸை அமெண்ட் பண்ணலாம். அமெண்ட் பண்ணி அதுல ஒரு கிளாஸை கொண்டு வந்தாங்கன்னா அது பிரச்சனை தீந்துடும். ரெண்டாவது, மத்திய அரசு ஏற்கனவே 50% சர்வீஸ் கோட்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் வச்சிருக்கிறாங்க. அதை வந்து சட்ட வடிவமாக கொண்டு வந்தால் இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும். மிக சுருக்கமாக பதில், திருப்பி மீண்டும் பதில் சொல்ல வேண்டாம். நம்ம இப்போ மிக சுருக்கமாக இறுதி கருத்து. இந்த சொல்யூஷன் எப்ப முடிஞ்சிருக்குன்னா, MCI ஹைகோர்ட் வந்து ஜட்ஜஸ் வந்து MCI கிட்ட இருந்து கிளாரிஃபிகேஷன் கேட்கும்போது, தமிழ்நாடு எக்ஸிஸ்டிங் ஹெல்த் சிஸ்டம் ஃபார் கவர்மெண்ட் டாக்டர்ஸ் 50% ஷால் கண்டினியூ. It has nothing to do with our changes in எங்க அப்ஜெக்டிவ்ஸும் தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் அப்ஜெக்டிவ்ஸ் ஒண்ணுதான்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் அந்த ஹைகோர்ட் ஜட்ஜஸ் கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா இன்னைக்கு things would have been different. மிக்க நன்றி. நிகழ்ச்சி அரங்குக்கு வந்து உங்களுடைய விரிவான கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக மிக்க நன்றி. நாளை நீட் தேர்வு நடைபெற இருக்கிறது. உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பும் தற்பொழுது வந்திருக்கிறது. என்ன நடக்கிறது என்பதை நாம் காத்திருந்து பார்ப்போம். காலத்தின் குரல் திக்கெட்டும் பரவட்டும். நன்றி.